தற்போது இதுகுறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கும் நிலையில டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு தொடர்பாக இந்த பொதுக்குழுவில் பாதிக்க வாய்ப்பு இருக்குமா? தெரிகிறது. காரணம் 2 தீர்மானங்கள். ஒன்று கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்று இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறது. அதாவது என்டிஏ தான். என்டிஏ என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக தலைமையில் இயங்குகிறது. அப்படி என்றால் அந்த என்டிஏவில் இப்போது இருக்கிற கட்சிகள் அதிமுக, பிஜேபி 2 தான். அன்புமணி தலைமையிலான பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது 3. பிற சிறிய கட்சிகள் வருவதற்கு அதில் பெரிய ஆட்சேபனை இருக்க வழி இல்லை. ஆக ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டில் அரசியல் கேள்வியாக எழுந்திருப்பது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் இருக்கிறதா, திரு டிடிவி தினகரனின் அமமுகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வார்களா, சசிகலா அவர்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்படுவார்களா, இந்த கேள்விகள் தான். இந்த கேள்விகளுக்கான விடை இந்த தீர்மானத்திலேயே இருக்கிறது. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் முடிவு என்றாகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற இன்னொரு தீர்மானமும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கக்கூடிய அந்த விஷயத்திலே அவர் முரண்படுகிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அவர் ஒருங்கிணைப்பாளர் என்கிற விஷயத்தில் முரண்படுகிறார். ஓபிஎஸ் அவர்களை இணைத்துக் கொண்டால் அவர் சார்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும், டிக்கெட் கொடுக்க வேண்டும். அதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. எனவே அதிமுகவிலே பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பதற்கு என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்பதை சூசகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். திட்டவட்டமாக சொல்லவில்லை, சூசகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் அதிமுக நிலைப்பாடும் கூட. அதுபோக பிற தீர்மானங்கள், அதாவது கோவை மெட்ரோ வேண்டும், மதுரை மெட்ரோ வேண்டும், மெட்ரோ குறித்த சரியான திட்ட அறிக்கைகளை தமிழ்நாடு அரசு சமர்ப்பிக்கவில்லை, இது போன்ற தீர்மானங்கள், அரசியல் தீர்மானங்கள், இரங்கல் தீர்மானங்கள், இவற்றுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இல்லை. வழக்கமான தீர்மானங்கள் தான். ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் பிரதான எதிர்கட்சி செயற்குழு பொதுக்குழு நடத்த முடியும். எனவே அவற்றை தவிர்த்து பார்த்தால் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் பரபரப்பான விஷயங்களாக நான் இவற்றை மட்டும்தான் பார்க்கிறேன். சரி, இப்ப தமிழகத்துக்கு தேவையான நிதி திட்டங்களை மத்திய அரசு எதுவுமே செய்யல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கக்கூடிய நிலையில அதிமுக பொதுக்குழுவுல தீர்மானம் எதுவுமே இல்லையே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவை பொறுத்தவரையிலே திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். மற்றபடி பாரதிய ஜனதா அரசிடமோ அல்லது மத்திய அரசிடமோ போராடி வாதாடி தேவையான நிதி ஒதுக்கீடு எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு எப்போதுமே இருந்ததில்லை, அப்படி இருப்பதும் இல்லை. மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிக்கையை சரியா சமர்ப்பிக்கவில்லை என்று மட்டும்தான் சொல்லியே வருகிறார்கள். அதே நேரத்தில் மதுரை கோவை மக்கள் அதை விரும்புகிறார்கள் என்பதாலும், கோவையிலே அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருப்பதாலும் அதற்கு ஒரு 2 வரிகளை சேர்த்திருக்கிறார்கள். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும், தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் மாண்புமிகு அம்மா அவர்களின் அறிவிப்பின்படி என்று கூறுகிறார்கள். அது 2011. 2011 வெறுமனே அறிவிப்பு மட்டும்தான். அதற்கு பிறகு திட்ட அறிக்கை, அதற்கு பிறகு விரிவான திட்ட அறிக்கை, இப்படி அது பல நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. அப்படி என்றால் மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு அனுமதி தர வேண்டும் என்று வலியுறுத்தியே கூறவில்லை. எனவே எல்லா தீர்மானங்களும் அவர்கள் அதிமுகவை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சிக்கு எதிரான தீர்மானங்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவான எந்த விஷயமும் வரக்கூடாது. சேலம், கோவை, மதுரை மாநகரங்களில் பஸ் போர்ட் அமைக்க வலியுறுத்தல், அதாவது ரேபிட் பஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அது இன்னும் திட்ட அளவில் கூட அது இல்லை இன்னமும். 2வது, தமிழ்நாட்டிலே சாலை போக்குவரத்து வசதி காலகாலமாக ரொம்ப பெரிய வசதிகள். புதிய பஸ் போட்டினால் பெரிய நன்மைகள் விளைவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எப்போதுமே அதிமுக இப்படியான தீர்மானங்களைத்தான் பொதுவாக செயற்குழு பொதுக்குழுக்களில் நிறைவேற்றி வருகிறது. அது எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலும் கூட அப்படித்தான். அப்படி இருக்கும்போது இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. அரசியல் ரீதியாக பார்க்கலாம். காரணம், தேர்தல் வருவதால் இந்த பொதுக்குழு செயற்குழு ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு செயற்குழு. எனவேதான் அரசியல் ரீதியான தீர்மானங்களை உன்னிப்பாக நாங்கள் கவனிக்கிறோம். அப்படி பார்த்தால் அதிமுகவை பொறுத்தவரையிலே இப்போதுள்ள நிலை தொடர்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேறியது, சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது, இதெல்லாம் அதிமுகவுக்கு பின்னடைவாக இல்லையா? பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இதுல? கண்டிப்பாக பின்னடைவு தான். அதாவது ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்த போது பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள் எல்லாம் பெரிதும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டன. காரணம் என்னவென்றால், தனி தீர்மானங்கள் எல்லாம் நாம் கொண்டு வரலாம். அதாவது குறிப்பிட்ட பகுதியில் உள்ள இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து நாங்களே ஒரு தீர்மானம் எழுதி அதை செயற்குழு உறுப்பினர்களிடம் பொதுக்குழு உறுப்பினர்கள் சுற்றுக்கு விட்டு அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று ஒரு விவாதம் நடந்து
நிராகரிப்பார்கள் அல்லது மாடிஃபை செய்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ஜனநாயக வழக்கமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளிலும் மறைந்தே போய்விட்டன. இப்போதெல்லாம் தீர்மானங்கள் என்பது ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு தட்டச்சு செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிற தீர்மானங்கள் தான். பெரிய விவாதங்கள் எல்லாம் இல்லை. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நிராகரிப்பார்கள் என்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பொதுக்குழு செயற்குழுவுக்கு வந்திருக்கிற பலருமே பத்திரிகையாளரிடம் தான் தீர்மான விவரங்களை வாங்கி படிப்பார்கள். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. எனவே இதுல பெரிய முக்கியத்துவம் இல்லை. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.